அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களது நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்தி உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற தமிழக அரசின் விளம்பர பேனர் முன்பு இன்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். யுஜிசி விதிப்படி ரூபாய் 57,100 ஊதியம் வழங்க வேண்டும், 12 மாதம் சம்பளம் மற்றும் மகப்பேறு விடுப்பு அளிக்க வேண்டும், ஓய்வு பெறும்போது ரூபாய் 25 லட்சம் பணிக்கொடை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை தங்களது கனவு என முதலமைச்சரின் படம் முன்பு விரிவுரையாளர்கள் கோஷமிட்டனர். அரசு தங்கள் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து அவர்கள் மேற்கொண்டு வரும் இந்த போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 8000 கௌரவ விரிவுரையாளர் குடும்பங்கள் பணிபுரிந்து வருகின்றன. ஐயா அவர்கள், முதல்வர் அப்பா அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எங்கள் கனவான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கீடு, அதில் இடர்பாடு இருக்கும் பட்சத்தில் யுஜிசி பரிந்துரைத்த 57,700 வழங்கீடு என்பது எங்கள் 8000 குடும்பத்தின் கனவாக இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்றுங்கள் முதல்வர் அப்பா. 12 மாதமும் சம்பளம் வழங்கிடு அப்படிங்கிறது எங்கள் குடும்பத்தினுடைய கனவாக இருக்குது. இதை நிறைவேற்றணும்னு முதல்வர் ஐயா அவர்களே பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். பிஎஃப் மற்றும் இபிஎஃப்ஓ என்ற பாதுகாப்பை எங்களுக்கு பணிவுடன் வழங்கிக் கொள்கிறோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 8000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிந்து வருகிறோம். நாங்கள் இப்போ என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட 20-25 ஆண்டுகளாக எங்கள் வாழ்க்கையை தொலைச்ச எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க, பணி பாதுகாப்பு கொடுங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க. அது முடியலன்னா யுஜிசி நிர்ணயித்த 57,700 கொடுங்க. எங்கள் மகளிருக்கு மகப்பேறு காலங்களில் ஊதியத்தோட கூடிய உடுப்பு கொடுங்க. அடுத்தது பணியின் போது இறந்து போகிற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணக்கொடை கொடுங்க. ரிட்டையர் ஆகிற எந்த எதுவுமே இல்லாமல் ரிட்டையர் ஆகிற கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பணக்கொடை கொடுங்க. இபிஎஃப், பிபிஎஃப் போன்ற சலுகைகளை கொடுங்க அப்படிங்கிறத கேட்குறோம். இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் நல்லா படிக்க வைக்கலாம், நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம், எங்கள் சுற்றத்தார் முன்னாடியில் நன்மதிப்போடு இருக்கலாங்கிற எங்கள் கனவை நிறைவேற்றிக்கலாம்.